வேட்டம் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு கேங்ஸ்டர் படமா எடுக்கணும்னு தான் எழுதினேன். ஆக்சுவலி இந்த ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நான் இது என்ன சொல்ல போறேன்னு நான் யோசிச்சப்போ இது ஒரு கேங்ஸ்டர் படமா தான் இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. நம்ம ஏன் இதை பண்ணணும்னு எனக்கு சில கேள்விகள் வந்தது. சின்ன பிரச்சனை இருக்கு, என்ன கருத்தை நம்ம சொல்ல ட்ரை பண்றோம்னா டெஃபினட்டா பவர் ஷேரிங் தான் மெயினா இருந்தது. ஸோ அப்போ பவர் ஷேரிங் தானே, அப்போ நம்ம வந்து இதை வேற ஒரு மொழியில சொல்ல ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை அப்படியே அந்த கதையை விட்டு அந்த கதாபாத்திரங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் வந்து வேற ஒரு வேர்ல்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வேர்ல்டு வந்து மோர் எக்ஸைட்மெண்டான ஒரு வேர்ல்டா இருக்கு. ஃபேண்டசி இல்ல, ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனுக்குள்ள இருக்கு. அண்ட் வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டிராமாவும் இருக்கு. ஒரு மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமா வந்துட்டு இருக்கு. டெஃபினட்டா வந்து எல்லாரும் கொண்டாடுற என்ஜாய் பண்ற ஒரு படமா இருக்கும்னு நான் நம்புறேன். வேட்டுவோம் ரஞ்சித் சாரோட வேட்டுவோம் ஒரு சார்பட்ட மாதிரி ஒரு வேர்ல்டு ஒன்னு கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் வேர்ல்டு. அது வந்து அது கூட ஒரு பேஸ்ட் ஆன் ஸ்போர்ட் ஃபிலிம் தான். அந்த மால்கம்பு, அந்த அடிமுறை, ஸோ பேஸ்ட் ஆன் அந்த ஒரு சின்ன ஒரு ஃபிக்ஷனல் எலிமெண்ட் கூட அதுல ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேர்ல்டு. ஸோ ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஸோ தட் வில் பி குட். அண்ட் அதுக்கப்புறம் ஆர்யா 40 நல்ல ஒரு பிரீசி லவ். ரொம்ப நாள் சண்டை போட்டுட்டே இருக்கேன். எந்த படத்துல ஹீரோயினே ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, நான் டிசைட் பண்ணிட்டேன், இந்த படத்துல வரும் 2 கேர்ள்ஸோட தான் பேசணும். பாய்ஸோட இன்டராக்ஷனே இருக்கும், நோ பாய்ஸ். இந்த படம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து 2 ஹீரோயினோட தான் எல்லா சீன்ஸ், எல்லா டயலாக்ஸுமே. சோ ஒரு ஸ்வீட்டான ஒரு ராஜாராணி வந்து ஒரு ராம்காம் ஒரு பட் இது வந்து கொஞ்சம் இமோஷனலா ஒரு இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு ராம்காம். ஓகே. சோ அது வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன். சோ அது முடிச்சோன்னே இப்போ ஜூன்ல இருந்து சார்பட்டா 2 இப்ப உடனே இன்னும் ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா நீங்க வேற மாதிரி இருப்பீங்க. கண்டிப்பா, வேற வழியே இல்ல. It's an incredible film. I mean, I know it probably sounds boastful because I'm part of that project, but wow, what a world. I actually love sci-fi as a genre. I mean, this is not, I mean, it's apocalyptic. It's an incredible story. So much variation, and it's like a visual spectacle. It's phenomenal. I felt very thrilled. And Paranjit is a filmmaker that I have so much admiration for. I loved his earlier work, and we had spoken a little while ago about another project, and that didn't materialize, so this was just meant to be, I guess. பா. இரஞ்சித் இயக்கத்தில் கடைசியாக வெளியான தங்கலான் திரைப்படம் மோசமான தோல்வியை சந்தித்தது. விக்ரமும் இரஞ்சித்தும் உழைப்பை அதீதமாக கொட்டியிருந்தாலும் ரசிகர்கள் படத்துடன் கனெக்ட் ஆகவில்லை. அடுத்ததாக அவர் வேட்டுவம் என்ற படத்தை இயக்கியிருக்கிறார். படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் வேட்டுவம் படம் பற்றி சோஃபிதா துலிபாலா பேசியிருக்கும் விஷயம் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இந்திய அளவில் முக்கியமான இயக்குநர்களில் ஒருவர் பா. இரஞ்சித். அவர் வந்த பிறகுதான் கோலிவுட்டில் தலித்துகளின் குரலும் வாழ்வியலும் திரைப்படங்களிலும் நல்லவிதமாக காண்பிக்கப்படுகின்றன. அதுவரை தலித்துகள் என்றாலே அடிமைத்தனத்தில் இருப்பவர்கள் உள்ளிட்ட காட்சிகளால் நிரம்பி வழியும். இரஞ்சித் இயக்கும் படங்கள் ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு விவாதத்தை கிளப்பிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. இரஞ்சித்தின் இயக்கத்தில் எப்படியாவது நடித்துவிட வேண்டும் என பல நடிகர்கள் காத்திருக்கிறார்கள். ஆனால் அவரை பொறுத்தவரை கதைக்கு யார் தேவையோ அவர்களைத்தான் தன்னுடைய படங்களில் நடிக்க வைப்பார். கடைசியாக அவர் இயக்கத்தில் தங்கலான் திரைப்படம் வெளியானது. விக்ரம் ஹீரோவாக நடித்திருந்தார். முதன்முறையாக அவர்கள் 2 பேரும் சேர்ந்திருந்ததால் படத்தின் மீது எக்கச்சக்க எதிர்பார்ப்பு எழுந்திருந்தது. ஆனால் படம் படுதோல்வியை சந்தித்தது. காரணம் பா. இரஞ்சித்தின் மேக்கிங். இரஞ்சித் படங்களில் இருக்கக்கூடிய வழக்கமான எல்லா விஷயங்களும் அப்படத்தில் இடம்பெற்றிருந்தன என்றாலும் அதை அவர் உருவாக்கிய விதங்கள் ரசிகர்களுடன் கனெக்ட் ஆகவே இல்லை. இதனால் தான் படம் படுத்துவிட்டது. இந்த படம் ஆஸ்கருக்கு அனுப்பப்படும் என்றெல்லாம் ரிலீஸுக்கு முன்னர் படக்குழு சொல்லியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இரஞ்சித்தின் இயக்கத்தில் வேட்டுவம், சார்பட்டா பரம்பரை 2 ஆகிய படங்கள் வரவிருக்கின்றன. இவற்றில் வேட்டுவம் படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் நடந்து வருகின்றன. இதில் அட்ரகத்தி தினேஷ், கலையரசன், சோஃபிதா துலிபாலா உள்ளிட்டோர் நடித்திருக்கிறார்கள். இதன் ஷூட்டிங்கில்தான் விபத்தெல்லாம் நடந்து உயிரிழப்பும் ஏற்பட்டது. படமானது விரைவில் ரிலீஸ் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் படம் குறித்து சமீபத்திய பேட்டியில் சோஃபிதா துலிபாலா பேசியிருக்கிறார். அந்த பேட்டியில் அவர், வேட்டுவம் அற்புதமான திரைப்படம். எனக்கு அறிவியல் புனைகதைகள் ரொம்பவே பிடிக்கும். இந்த படம் கண்களுக்கு விருந்தாக இருக்கும். வேட்டுவம் பிரம்மாண்டமான காட்சி படைப்பாகும். பா. இரஞ்சித்துடன் இன்னொரு படத்தில் பணியாற்ற வேண்டியிருந்தது. ஆனால் அது நடக்கவில்லை. பொன்னியின் செல்வன் படத்தில் கொஞ்சம் மட்டும் நடனம் ஆடியிருந்தேன். இதில் அப்படி இல்லை. முழு எனர்ஜியுடன் ஆடியிருக்கிறேன் என்றார்.